இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷி. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபம் பண்ணும்படி முழங்காலிலே மணிக்கணக்காய் நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி, வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்கினியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கூட எழுப்புதல் அக்கினி ஜெப ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியில் கூட நாம் தொடர்ச்சி 2 செய்திகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளில் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கடந்த நாட்களில் கூட அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரா, நம்மளுடைய ஆண்டவருடைய அநேக நாமங்கள் நம் ஆண்டவருக்கு இருக்கிறது. அதில் ஒவ்வொரு நாமத்தை குறித்து நாம் தியானித்தோம் என்றால், அதில் இருக்கிற வார்த்தைகளை நாம் தியானித்தோம் என்றால், அதிசயமானவர், அவர் என்னோடு அதிசயங்களை செய்கிறார். ஆலோசனை கர்த்தரா, எனக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளில் கூட வல்லமையுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அன்னைக்கு ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்றவர், வானாதி வானம் கொள்ளாதவர், வல்லமையில் நிறைந்தவர், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாத்ராகம் 6:3 சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன் அவர்களுக்கெல்லாம் முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் எப்படி தரிசனமானார்னா, அவர் தரிசனமாகி சர்வ வல்லமுள்ள தேவனாக அவர்களுக்கு தரிசனமாகி இடைப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ யெகோவா தேவனாக அவர் வெளிப்பட்டார். இன்றைக்கு கூட நாம் ஆராதிக்கிற தேவன், வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், யெகோவா தேவன், அவர் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். உபாகம் 3:24 உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர்.
வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளும் உம்முடைய வல்லமைகளுக்கு ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? இந்த வானத்தில் இந்த பூமியில் ஆண்டவருக்கு நிகரான ஒருவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை பிரியமானவர்களே. அவரால் எல்லாமே முடியும், அவரால் கூடாது என்று சொல்ல இந்த உலகத்தில் ஒரு காரியமும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது பிரியமானவர்களே. அவரே வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். அவருடைய வார்த்தை வல்லமையுடையது. ஆனால் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய கிரியையினால் அவர் உருவாக்கினார். அவர் எப்படின்னா தம்முடைய சாயலாகவே நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நமக்காக இந்த பரத்திலிருந்து இறங்கி வந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக அதிலிருந்துலாம் விடுதலை கொடுக்கும்படியா வல்லமையுள்ள தேவனா இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுடையவரா அவருடைய சாயலாகவே நம்மை உருவாக்கி இருக்கிறார் பிரியமானவர்களே. மாத்திரமல்ல, அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, யாத்ராகம் 9:16 என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாப பண்ணும்படியாகவும் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கு அந்த 10 வாதைகளை ஆண்டவர் கட்டளையிட்ட பொழுது அந்த மந்திரவாதிகள் அந்த மோசேக்கு முன்பாக கூட அந்த மந்திரவாதிகள் நிற்கக்கூடாமல் போயிற்று. அப்போ ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ ஆரோனுக்கு சொல்லு, பூமியின் புழுதியை அடிக்கும் பொழுது அந்த பேன்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது அந்த மந்திரவாதிகளால் அதை செய்ய முடியவில்லை. அப்போ அந்த மந்திரவாதி பார்வோன் இடத்துல போய் சொல்றாங்க, அப்போ இதை எங்களால் செய்யக்கூடாது, அது தேவனுடைய விரல் என்று சொல்றாங்க. கர்த்தருடைய விரல் அது வல்லமையுடையது. ஆண்டவருக்கு முன்பாக எந்த ஒரு மந்திரவாதமும் அது பலிக்காது. பிசாசு அவனுடைய தூதருடைய சேனைகளும் கர்த்தருடைய காலின் கீழாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த மந்திரங்களை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுகளை காட்டிலும், பொல்லாத மனிதர்களை காட்டிலும், மந்திர கிரியைகளை காட்டிலும் எல்லாவற்றையும் விட நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் வார்த்தை வல்லமை, அவருடைய செய்கை வல்லமை, அவருடைய விரலில் வல்லமை. அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரண தெய்வம் அல்ல, 10-11வது ஒரு தெய்வம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், இந்த பூமியை அந்தரங்கத்தில் தொங்கவிட்டவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவ்வளோ பெரிய தெய்வத்தை பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பிறப்பை இந்த நாட்களில் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையை நினைக்கும் பொழுது, அவருடைய வல்லமையை ஆராய்ந்து அறியும் பொழுது, இவ்வளோ பெரிய வல்லமுள்ள தேவன் அவர் நமக்குள்ள இருக்க அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனை இந்த நாம சந்தோஷத்தோடு நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை சந்தோஷத்தோடு அவர் நாமத்தை நாம் துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. மாத்திரமல்ல, உபாகம் 4:38 தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தில் 430 வருஷம் அந்த இடத்துல அவங்க சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள அழகாக அந்த இடத்துலேருந்து தப்புவித்து வர்றாரு. அப்போது அந்த இடத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக வழி நடத்தி தப்புவித்தவர் அவருடைய மகத்துவங்களையும் வல்லமையும் அன்னைக்கு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிய பண்ணினார். அந்த வனாந்திரத்தில் அவர்கள் அழகாக வழி நடத்தினார். பகலில் ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவினில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அது வல்லமையுடையது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்தில் ஒரு குறைவுமின்றி அழகாக அவர்களை வழி நடத்தினார். அவர் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன், அவர் மகிமை பொருந்திய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனை இன்று நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் பிறப்பை
அழைப்பை நினைத்து நாம் சந்தோஷப்படுவதற்கு காரணம் அவர் நாமம் வல்லமையுடையது. அந்த வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு உங்கள் காரியத்தில் அவர் வல்லமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. மாத்திரமல்ல, யாத்திராகம் 15:1-3 கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அன்னைக்கு பாருங்க, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. அன்னைக்கு எகிப்தியரையும் குதிரை வீரனையும் அந்த கடலில் அமிழ்த்தி போட்டவர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க துரத்தி கொண்டு வராங்க. அப்போ அந்த குதிரை வீரனையும் அந்த கடலில் அமிழ்த்து போட்டார். அந்த பக்கம் பின்னாடி பார்த்தா அவங்க துரத்தி கொண்டு வராங்க. முன்னாடி பார்த்தா அந்த செங்கடல் நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ அவங்க திகைத்து நின்ற நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில் என்னதான் நடக்குமோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை அது மகா பெரியது. ஆண்டவருடைய வல்லமை அது பயங்கரமானது. அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. அவரால் எல்லாமே கூடும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தேவனை நாம் மனதார நாம் துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. மாத்திரமல்ல, யாத்திராகம் 5:15 நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தது என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அந்த இடத்துல அழகாக அவர்களை விடுவித்து அந்த இடத்துலேருந்து புறப்பட பண்ணினார். இன்றைக்கி கூட ஏதோ ஒரு அடிமை தனத்திலேருந்து நாம் கடனுக்கு அடிமையாக இருக்கலாம். இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் அடிமை தனத்தில் நாம் கட்டப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த அடிமை தனத்திலிருந்து அந்த இடத்துலேருந்து விடுதலையாக புறப்பட பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த அடிமைதனத்தில் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போறார். அவருடைய வல்லமை அது மகா பெரியது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அந்த எகிப்தின் கையிலிருந்து, பார்வோனின் கையிலிருந்து எப்படி தப்புவித்து அந்த கானான் தேசத்துக்குள் நடத்தினாரோ அதே தேவன், அதே வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு கூட நம்மளையும் இந்த பாவத்திலிருந்து, அடிமைதனத்திலிருந்து நம்மளையும் விடுதலையாக்கி அந்த பரம கானானுக்குள் நடத்த நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர். அவரால் எல்லாமே கூடும். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. தொடர்ந்து உபாகமம் 7:21 அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வல்லமையும் பயங்கரமும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு தான் இருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் பயங்கரமானவர், என்னோடு இருக்கிறார், வல்லமையான காரியங்களை என் வாழ்க்கையில் செய்வார், முடியாததை முடிய செய்வார், தடைகளை உடைப்பார், கோணலை செவ்வையாக்குவார், வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுவார், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லலாமா? உபாகமம் 10:17 உங்கள் தேவனாகிய கர்த்தர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் அவருடைய மகத்துவம் அது வல்லமையுடையது. அவர் பட்சபாதம் பண்ணுகிற தேவனே அல்ல. அவர் பணக்காரருக்கு தான் அவர் இறங்குவார், ஏழைக்கு இறங்க மாட்டார். அவர் இவங்க நான் கூப்பிட்டாலாம் கேட்க மாட்டார், அவங்க கூப்பிட்டா தான் கேட்பார். அப்படியெல்லாம் யாருக்குமே இல்லை. மனுஷங்க முகத்தை பார்ப்பாங்க, ஆனால் கர்த்தரோ உள்ளிருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கண் நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்க்காது, நம்ம ஒரு இருதயத்தை பார்க்கும். அவருடைய கண் நம்மளை நேராக நம்ம இருதயத்தை பார்க்கும். அவர் நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நறுங்குண்டு போய் உடைக்கப்பட்டு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. உங்களுடைய இருதயத்தை அவர் காண்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு கூட கலங்கி போய் இந்த செய்தியை பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன்
தேவனாக இருக்கிறார். வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலை ஏசப்பாக்கு தெரியும். உங்கள் இருதயத்தில் இருக்கிற வலி வேதனைகள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பாரங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியும். அவை எல்லாவற்றையும் இருந்து அவர் உங்களை மீட்டு விடுதலையாக்கி ரட்சித்து அழகா ஆண்டவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, அவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் லஞ்சம் எதுவும் வாங்க மாட்டார். ஆண்டவரே, நான் இதை கொடுத்துறேன், இதை நீங்கள் எனக்கு செய்வீங்களான்னு சொல்லி நம்ம பணத்தால் வேற எந்த கொடுத்தோம் ஆண்டவரை நம்ம பக்கம் திருப்ப முடியாது. பிரியமானவர்களே, ஏன்னா இந்த வானமும் பூமியும் அவருடையது. பூமியத்தில் இருக்கிற எல்லாமே அவருடைய கிரியைகளை அவர் உண்டாக்கினவைகள். அவரிடத்தில் நாம் எதுவுமே கொடுக்க முடியாது. நன்றியுள்ள இருதயத்தோட இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வதை விட, நன்றிப்பான்னு சொல்லுவதை விட நம்மளுக்கு அவரிடத்துல ஒன்று செலுத்த முடியாது. பிரியமானவர்களே, ஆகவே அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல, அவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ளவர். மாறாக அவர் எல்லாவற்றிலும் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வல்லமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு செய்ய போகிறார். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, சங்கீதம் 29:4 கர்த்தருடைய சத்தம் அது வல்லமையுடையது, காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் அது வல்லமையுடையது. அவர் சொற்படி அவர் சொன்னாருன்னா, ஒரே வார்த்தை சொன்னாருன்னா அது காற்றும் கடலும் அது கீழ்ப்படியும். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். இன்னைக்கு உங்கள் நடுவில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறாரு. அவர் வல்லமையுள்ளவராக இன்னைக்கு வெளிப்படுறாரு. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார், அவர் வந்து உங்களை விடுவிப்பார், அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், வியாதியை குணமாக்குவார். ஏன் தெரியுமா? அவர் வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முடியாது என்று சொல்ல எந்த காரியம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த வல்லமையான காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் அருகாமையில் அவர் நின்று அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசனம் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. வல்லமையுள்ள தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, லூக்கா 24:19 அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுடையவர். அவருடைய செய்கை, அவருடைய வாக்கு அது வல்லமையுடையது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அதை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் அதை செய்து முடிப்பார். ஆகவே தான் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு முன்பாக ஒரு கட்டளை இருக்கும். இப்படி நீ கீழ்ப்படிந்தாயானால் இந்த ஆசீர்வாதம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று. ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்க, நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை அது வல்லமையுடையது. ஆண்டோடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. ஆண்டோடைய எத்தனையோ புஸ்தகங்களை நம்ம வாசிக்கலாம், அதை வாசித்து அதோடு முடிச்சு வச்சிருவோம். ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் இன்னைக்கும் அநேக புதை பொருட்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதை வாசிக்க வாசிக்க அது அனுதினமும் அது நம் புதியவைகளாக இருக்கிறது. அது ஜீவன் உள்ளது, அது வல்லமையுடையதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 62:11 வல்லமை தேவனுடையது, அவர் நாசியின் சுவாசத்தால் செங்கடலை 2ஆக பிளந்த தேவன், அவர் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினவர். ஆகவே தான் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. எபேசியர் 6:10-11 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய
சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நாம் இந்த பிசாசினுடைய அந்த ஆண்டவருடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்ம பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடையும், இரட்சணியம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை இயேசுவின் நாமத்தில் நான் தரித்து கொள்கிறேன் என்று சொல்லி நாம் தரித்து கொள்ளும் பொழுது அந்த பிசாசை நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். ஒரு சோல்ஜர்ஸ், ஒரு போர் வீரர் இருக்காங்கன்னா இன்னொருத்தருங்கிட்ட அவங்க போய் சண்டை போடணும்னா அவங்க ஷூ, பெல்ட்டு எல்லாத்தையும், இடைக்கச்சி எல்லாத்தையும் அழகாக போட்டுட்டு தான் அவங்க எதிரிக்கிட்ட போய் போர் செய்ய முடியும். அதே மாதிரி தான் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இந்த பொல்லாத பிசாசானவன் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ மந்திர கிரியைகள், கண்ணுக்கு தெரியாத மனித சூழ்ச்சிகள், கண்ணுக்கு தெரியாத வலைகள், இந்த பொம்மைகள், இந்த தகடு, இந்த மந்திர கிரியைகள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது இருக்கிறது. ஆகவே தனது சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது அதனோடு நாம் விசுவாசம் எனும் கேடகத்தை, அவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள்லாம் அந்த விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொள்ளும்போது அது தடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த நாளில் கூட அப்படி நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது நாம் இந்த பிசாசுகளுக்கு கூட வல்லமை இருக்கிறது. ஆனால் அவன் தோற்கடிக்கப்பட்டவன். பிசாசுகளும் அவனுடைய சேனைகளும் கர்த்தருடைய காலின் கீழாக இருக்கிறார்கள். பிசாசின் தலையை ஆண்டவர் நசுக்கி இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் வல்லமையை நீங்கள் கரங்களில் எடுக்க வேண்டும். இப்பொழுது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுக்க வேண்டும். ஆவியின் பட்டயம், இன்னைக்கு பட்டயம் தேவ வசனம். அந்த தேவ வசனத்தை வைத்து விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டு நாம் வெட்டும் பொழுது நாம் வெட்டுவதெல்லாம் ஆண்டவர் வெட்டுவார். நாம் கட்டப்படுவதெல்லாம் கட்டுவார். நாம் கட்டவிழ்ப்பதை ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுவார். பிரியமானவர்களே, ஆகவே தான் இன்னைக்கு கூட நம்ம கூட அநேக காரியங்கள், நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டு முன்னாடி ஏதோ ஒரு லெமனோ, ஏதோ ஒரு பொம்மையோ, ஏதோ ஒரு காரியங்கள், இந்த மந்திர கிரியங்கள் இல்லை தகடு, அது மாதிரி ஏதாச்சும் நம்ம வீட்டை சுற்றியோ வீட்டாண்டு இருந்தாலும் உடனே என்ன செய்கிறோம், உடனே நம்ம பயந்து போய்ட்றோம். உடனே நம்ம போயிட்டு நம்ம ஊழியர் இடத்துல, அநேகர் இடத்துல நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, அதை பார்த்தோன்னா பயம். அப்போது எனக்கு யாராகிலும் ஏதோ ஒன்று செய்து விட்டார்களோ, இதனால தான் நான் இப்படி பாதிக்கப்பட்டுட்டனோ, இதனால தான் எனக்கு இப்படி வியாதியோ, இதனால தான் என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய போராட்டம், இந்த மந்திரத்தினாலோ தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். பிசாசின் கிரியைகளை அவர் அழித்தார். ஆகவே தான் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் அப்படியே எதிர்த்து நிற்கணும். ஆண்டவருடைய வசனத்தை வைத்து விசுவாசத்தினால் எதிர்த்து நிற்க வேண்டும். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் என்னோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர் என்று சொல்லுங்க. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போம். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. அதன் கிரியைகள் எல்லாம் செயலிழந்து போயிடும். ஏன்னா நமக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எப்போ சேதப்படுத்த மாட்டாதுன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆஃப்டர் இந்த இந்த லெமனோ, இந்த மந்திரக்கிரிய தகடோ, பிசாசோ என்னை ஜெயிக்காது. நான் கர்த்தருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள்
விசுவாசத்தில் எதிர்த்து நிற்கும் பொழுது ஒரு சேதப்படுத்தாது. நீங்கள் பயந்துட்டு அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜபமும் பண்ணிட்டு நீங்கள் அவிவிசுவாசத்தோடு நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு அப்படியே பழிக்கும். அந்த இடத்துல பிசாசு உங்களை சேதப்படுத்தும். பிசாசு சேதப்படுத்தக்கூடாதுன்னா விசுவாசத்தில் எதிர்த்து நிற்கணும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். ஆண்டவர் சொல்படி நம்ம கேட்டு நடக்கும் பொழுது தான் அந்த கிரியைகள் நம்மை மேற்கொள்ளாது. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய விசுவாசத்தில் நம்ம இன்னும் வளரும்படி, ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வாரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் கூட நீங்கள் ஏதோ ஒரு வியாதியில், ஏதோ ஒரு பிசாசினால், வியாதினால், தொல்லையினால், ஏதோ ஒரு காரியத்தினால், மந்திரத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் பிசாசு வருகிறான். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். நான் ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அழிக்க அவன் வந்தான், பிசாசு. ஆண்டவரோ நம்மளை உயிர்ப்பிக்க வந்தார். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிசாசு எந்த ஒரு அதிகாரமும் அவனுக்கு இல்லை. நீங்கள் இன்னைக்கு நான் ஆண்டவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டோடைய வல்லமையை தரித்து நின்றீங்கன்னா இன்னைக்கு பிசாசுனுடைய கிரியை உங்களை ஒன்றுமே சேதப்படுத்தாது. உங்கள் எல்லையில் விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு பலவீனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுங்க. நீங்கள் அந்த சொர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி, கர்த்தருடைய வல்லமையில் நீங்கள் பலப்படும்படியா இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? பிரியமானவர்களே, தொடர்ந்து 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு கூட பிசாசானவன் சிங்கம் போல, கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ, யாரை பாவத்தில் தள்ளலாமோ, யாரை அடிமைதனப்படுத்தலாமோ என்று சொல்லி இந்த யாரெல்லாம் நரகத்தில் நம்ம கொண்டு போய் நம்ம ராஜ்யத்தில் சேர்க்கலாமா என்று சொல்லி அவன் திருடனை போல அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் ஒரிஜினல் சிங்கம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அவன் சிங்கம் போல வருவான். ஆனால் யூதா கோத்திரத்து சிங்கமானவர் அவன் தலையை நசுக்கி இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. யூதா கோத்திரத்து சிங்கமான நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வல்லமையுடையவரா, எல்லா அடிமைதனத்திலிருந்து உங்களை விடுதலை கொடுக்கும்படியா இன்னைக்கு வல்லமையுடையவரா உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீங்கள் கரங்களில் எடுங்க. சாட்சியின் வசனத்தை எடுத்து நீங்கள் ஜெயிக்கும்படியா இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே நிழலிட போகிறது. பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு ஏசப்பாக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத பிசாசை உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துலேருந்து பிசாசு விலகி போகும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, மார்க்கு 5:30 இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகில நான் போய் தொட்டா நான் சுகமாவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு போய் தொடுறாங்க. அந்த தொட்ட மாத்திரத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு போனது. இன்னைக்கு கூட விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் விசுவாசமாக நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் வரும்பொழுது இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. பிரியமானவர்களே, அர்ப்பணிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. மத்தேயு 9:27, 28, 29, 30 2 குருடருங்க ஆண்டவர் பின்னாடி போகிறாங்க. அப்போது தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் அவங்க வரும்பொழுது இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்குறாரு. ஏசப்பா கேட்குறாரு, ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவரிடத்தில் வல்லமை இருக்கிறது
இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், இந்த காரியத்தில் நான் அற்புதம் செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா மகளே, நீ விசுவாசிக்கிறியா மகனேன்னு கேட்குறாரு. இந்த காரியத்தில் உங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கணும்னா ஏசப்பாவை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டோடைய வல்லமை, அற்புதத்தின் வல்லமை இந்த நாளில் உங்களை நிரப்ப போகிறது. பிரியமானவர்களே, தானியேலை சிங்க கெபியிலிருந்து தப்புவித்தவர், சிங்கங்களின் வாய்களை கட்டின தேவன், அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அந்த அக்கினி சூளையிலிருந்து விடுவித்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு கூட இந்த அக்கினியில் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நான் அக்கினியில் வெந்து கொண்டு இருக்கிறது போல என் சூழல் இருக்கிறதே, என்னை யார் தப்புவிக்க கூடும் என்று நினைக்கிறீர்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த அக்கினி சூளையிலிருந்து இன்றைக்கு அவர் தப்புவித்து அழகாக உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து எப்படி ஆண்டவர் தப்புவித்து அழகாக அப்போ கானானுக்குள் நடத்தினாரோ, இந்த பாவ சாப இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிசாசிலிருந்து நம்மளை அழகாய் விடுவித்து அந்த பரம கானானுக்குள் நடத்த, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்த நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுடையவர். அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் ஜெயித்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஜெயித்தவர் சொல்லுகிறதாவது, நீங்களும் இன்னைக்கு ஜெயிப்பீங்க என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். எல்லா காரியத்திலையும் நம்மளை விடுவிக்க வல்லமையுடையவர். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இருக்கிற இடங்களில் இப்பொழுதே நம்ம கண்களை மூடி இருக்கிற இடங்களில் வல்லமையுள்ள தேவனை பார்த்து, நான் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை பார்த்து, அப்பா நீர் எவ்வளவு வல்லமையுடைய தேவனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றியோடு அவரை நோக்கி பார்க்கலாமா? இன்னைக்கு ஆண்டோடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. பிரியமானவர்களே, என் ஜெப வாழ்க்கையில் ஒரு வல்லமை இல்லையே, இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு சத்துவம் இல்லையே, வல்லமை இல்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். இன்னைக்கு ஆண்டோடைய வல்லமை அளவில்லாது உங்களை நிரப்ப போகிறது. இன்னும் உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்த வல்லமை இப்பொழுதே உங்களை நிரப்ப போகிறது. இப்பொழுதே நீங்கள் விட்டு கொடுங்க. ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய பிரசனம் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோவான் 10:10 படி ஆண்டோடைய ஜீவன் இப்பொழுது உங்கள் சரத்துக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆண்டவர் இப்பொழுதே விடுதலை கொடுக்கிறார். உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்பதை சாட்சி கொடுக்கும்படியா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார். இந்த சத்தியத்தை அறியும் பொழுது உங்களுக்கு விடுதலை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரிய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். ஆஃப்டர் ஆல் சின்ன சின்ன காரியத்தை நீங்கள் பயந்து திகைத்து நிற்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் உங்கள் தூசியை உதறிவிட்டு எழும்புபடியா இயேசுவினுடைய வல்லமை இப்பொழுதே உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டோடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உங்கள் சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு வல்லமை இப்பொழுது ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆண்டோடைய பிரசன்னம், ஆண்டோடைய அபிஷேகம், ஆண்டோடைய வல்லமை இப்பொழுது அளவில்லாமல் நிரப்பி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இப்பவே நீர் எழுந்திரு. ஆண்டோடைய வல்லமையை நீ தரித்துக்கொள். இப்பொழுதே நீ எழும்பு எழும்பு, நீர் பலன்கொள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்துங்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நீதி செய்ய உங்கள் தேவன் வருகிறார். ஆண்டவருடைய கரம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய தேவன் அவர் ரட்சிக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இன்றைக்கி கட்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். அந்த கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டோடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த அடிமைத்தனத்தில், அந்த பாவத்திலேருந்து ஆண்டோடைய கரம் இப்பொழுவே நிரப்பி கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் விட்டு கொடுங்க. ஆண்டோடைய பிரசனம் இப்பொழுது அளவில்லாமல் உங்கள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டோடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நாங்கள் இப்போ ஆண்டவராகிய இயேசு
கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற நான் பெரியவராக இருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நான் பெரிய காரியங்களை செய்வேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், இன்றைக்கு நீங்கள் பயப்படாதீங்க, நான் உனக்கு கேடகமா உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளை நீங்கள் அப்படி அர்ப்பணித்திருக்கிறீங்களா? உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைத்திருக்கிறார். எல்லா வியாதிகள், எல்லா மந்திர கிரியைகள், எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் எல்லாம், எல்லா செய்வினை கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய பிள்ளைங்களுடைய எல்லா வியாதிகள், இந்த மரண படுக்கையில் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களுடைய கண்ணீர் எல்லாம் ஆனந்த களிப்பா மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைங்களுடைய எல்லா துக்கத்தை நீ சந்தோஷமாக மாற பண்ணுறீங்க. ஆண்டவரே, தொடர்ந்து அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க. வல்லமையுள்ள தேவனா இந்த நாளில் உடைய பிள்ளைங்களுக்கு நீர் வெளிப்பட்டீங்க, நீங்கள் அற்புதம் செஞ்சீங்க, நீங்கள் தொட்டீங்க, நீர் விடுதலை கொடுத்தீங்க. ஏசப்பா, எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய வல்லமையுள்ள கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வல்லமையுள்ள தேவனாக இந்த நாளில் வல்லமையான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஏன் கூடவே இருக்கிறார் என்று சொல்லலாமா? God bless you. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு.